வணக்கம். கதிர்குரல் செய்திகளுக்காக லலிதா ரவி. ஸ்ரீமுஷ்ணம் காவல் ஆய்வாளரை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம். மாவட்ட காவல்துறை உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் கடைவீதியில் உள்ள அண்ணா சிலை அருகே காவல்துறையினரை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஸ்ரீமுஷ்ணம் காவல் ஆய்வாளர் வீரசேகரனை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய கட்சி நிர்வாகிகள், பல்வேறு புகார்களுக்கு காவல் ஆய்வாளர் வழக்கு பதிவு செய்யாமல் அலட்சியம் காட்டுவதாகவும் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் பொதுமக்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வழக்கு பதிவு செய்வதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் இந்த விவகாரங்கள் தொடர்பாக மாவட்ட காவல்துறை நிர்வாகம் உரிய விசாரணை மேற்கொண்டு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள், இளைஞர்கள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை வெளிப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலை ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதன் அடிப்படையிலே தான் இப்பொழுது நடந்த தேர் திருவிழா, அதாவது 1/5/2026 அன்று இரவு நடுப்பகல் 1 மணிக்கு அந்த கர்ணன் அவருடைய 2வது குழந்தையை அழைத்துக் கொண்டு இங்கு வருகிறார். அப்பொழுது அந்த பொண்ணு இந்த அன்பு செல்வி தன்னுடைய தாய் என்று பார்த்துவிட்டு அம்மா அம்மா அழுது கொண்டு என்று ஓடி அவரை பிடித்துக் கொண்டு கத்தியது. அவரும் அதை தூக்குகிறார். இதனை பார்த்த அந்த கர்ணனுடைய உறவினர்கள் எல்லாம் அந்த பொண்ணை போட்டு சக்கையாக அடிக்கிறார்கள். காவல் நிலையத்திற்கு சென்றால் அங்கே என்ன நடக்கிறது, அந்த சம்பவங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி சொன்னார். ஏறத்தாழ 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் அந்த தகவல்களை எல்லாம் இங்கே தந்திருக்கிறார்கள். நம்முடைய கேள்வி என்னவென்றால், மெத்த படித்த அரசியலை நடுநிலையோடு எண்ணி பார்க்கக்கூடியவர்களை பார்த்து கேட்கிறோம். இது யாருக்கோ நடக்கிறது அல்ல, நாளை உங்களுக்கும் நடக்கும். இன்று யாருக்கோ நடக்கிறது, நமக்கு கவலை இல்லை என்று நீங்கள் ஒதுங்கிக் கொண்டால் அதுதான் எவரும் இருக்க மாட்டார்கள். எனவேதான் பாதிக்கப்பட்டவர்கள் எவராக இருந்தால், ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய பிள்ளையை பிடித்து தந்தை தடுத்து எடுத்து சென்றிருக்கிறார். உண்மை என்ன? பெண் பிள்ளைகள், குழந்தைகள் அம்மாவுடன் தான் இருக்க வேண்டும். இது எழுதப்படாத சட்டம், எல்லா உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நியதி. ஆனால் இங்கே தந்தை அந்த பெண்ணை அழைத்து சென்று, மகளை அழைத்து சென்று விடுகிறார். தட்டி கேட்டு அதை மனைவி கொடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு மிக முக்கியம். கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.